Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். வெட்கப்படவில்லையே, நான் வெட்கப்படவில்லையே, நீங்க கூட இருந்ததால நான் வெட்கப்படவில்லையே. வெட்கப்படவில்லையே, நான் வெட்கப்படவில்லையே, நீங்க கூட இருந்ததால நான் வெட்கப்படவில்லையே. சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகின்றீ. என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றீ. சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகின்றீ. என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றீ. நன்றி நன்றி உமக்கு நன்றி நன்றி, என்ன வெட்கப்படுத்தலையே. நன்றி 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 நன்றி, என்ன விட்டு கொடுக்கலையே. நன்றி நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 12-13 ஆகிய வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான். அவன் வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, ஏன் என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை? எதை தொட்டாலும் தடை, எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது. கடன் பிரச்சனை, கடன் நெருக்கடிகள், எந்த பக்கத்தில் திரும்பினாலும் எனக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சோர்ந்து போய் இந்த காலை வேளையில பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று காத்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷம் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டது போல இந்த காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஈசாக்கு வரவர விருத்தி அடைந்தது போல கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வாராக. லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வாராக. நீதிமொழிகள் 10:22 சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் விசேஷமானது, வித்தியாசமானது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் விசேஷமானது, வித்தியாசமானது. ஆதியாகமம் 26:12 கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஈசாக்கு கையிட்டு செய்கிற வேலைகளிலே அற்புதமாய் ஆச்சரியமாய் இருந்ததுனால தான் 100 மடங்கு கர்த்தர் அந்த வருஷம் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில எதனாலே ஈசாக்கின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது? இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு உன்னதராலே ஆசீர்வாதம்.
ஈசாக்குடைய வாழ்க்கையிலே கர்த்தரின் ஆசீர்வாதம் இருந்ததற்கு பல காரணங்கள். 3 காரணத்தை சொல்கிறேன். நம்பர் 1, உறவினாலே ஆசீர்வாதம். நம்பர் 2, உணர்வினாலே ஆசீர்வாதம். நம்பர் 3, உற்சாகத்தினாலே ஆசீர்வாதம். அந்த வருஷத்திலே ஈசாக்கு 100 மடங்கு பலனை அடைந்தான். அல்லேலூயா. உறவினாலே ஆசீர்வாதம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் நாளில் உண்டான பஞ்சம் அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டான பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியர் ராஜாவுக்கு ஆகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராரூருக்கு போனான். ஆபிரகாமின் நாளில் ஒரு பஞ்சம் வந்தது போல ஈசாக்கின் நாளில் ஒரு பஞ்சம் வந்த பொழுது பஞ்சத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஈசாக்கு எகிப்திற்கு போவதற்கு முற்பட்டு கேராரூர் என்கிற இடத்திற்கு வந்தான். பஞ்சம் வரும்பொழுது தன்னை காப்பாற்றிக் கொள்ள இடம்பெயர்வது இயல்புதானே. ரூத் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே எலிமெலேக்கு நெகோமி பெத்லெகேமில் பஞ்சம் வந்த பொழுது அவர்கள் மோவாபுக்கு சென்றது போல ஈசாக்கு பஞ்சம் வந்த பொழுது அவன் புறப்பட்டு போனான். ஆனால் பாருங்கள், ஆதியாம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்திலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக, நீ எகிப்துக்கு போகாமல் இங்கேயே இரு என்று சொன்னார். பாருங்கள், ஈசாக்குடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பதற்கு முதல் காரணம் அவனுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு நெருக்கடி வாழ்க்கையில வந்தது. அவன் புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போகும்பொழுது கர்த்தர் அவனோடு பேசினார். அல்லேலூயா. பாருங்கள், ஈசாக்குக்கு இருந்த உறவு. அதனால்தான் சொன்னா உறவினாலே ஆசீர்வாதம். தேவன் ஈசாக்கோடு பேசுகிற அளவிற்கு அவர்களுக்குள் உறவு இருந்தது. ஆண்டவருடைய தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஓடி ஒளிந்து கொண்டான் ஆதாமும் ஏவாளும். தேவ சத்தம் எப்பொழுது வரும் என்று காத்திருந்தது ஒரு நாள் அனுபவம். ஆனால் மகிமை இழந்த பொழுது தன்னை ஒளித்து கொண்டது போல உங்களுடைய வாழ்க்கையில தேவ சத்தத்தை கேட்கிற, தேவனோடு பேசின, கடைசியாய் கர்த்தர் என்னோடு அற்புதமாய் பேசினார், தைரியப்படுத்தினார் என்கிற மன நிறைவு உங்களுக்கு கடைசியாக நீங்கள் கிடைக்க பெற்ற அனுபவம் எப்பொழுது? சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? தேவனோடு பேசுகிற அனுபவம் எப்படி இருக்கிறது? யோசித்து பாருங்கள். தேவனோடு இருக்கிற உறவு, அற்புதமான உறவு உங்களுக்குள் இருக்கிறதா? ஈசாக்கோடு கர்த்தர் பேசினார். நீ எகிப்துக்கு போகாம இங்கே இருந்தார். எகிப்துக்கு போக வேண்டாம், இங்கே இரு என்று சொன்னார். எகிப்து என்பது அடிமைத்தனத்தை காட்டுகிறது, பாவத்தை காட்டுகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரனே, சகோதரிய, வாலிபனே, நீ எகிப்தை விடு, உனக்கு ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். எதன் அடிப்படையிலே? உறவு. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? நீங்கள் தேவனுடைய உறவிலே பலப்பட்டிருக்கிறீர்களா? உறவினாலே ஆசீர்வாதம். யோசுவா 3:5 சொல்கிறது, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஆமேன். உறவை பலப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் தானா வரும். ஆமேன். எகிப்து உங்களுக்கு வேணாம், எகிப்தை விடுங்கள். எகிப்தை விட்டு கர்த்தரோடு இசைந்திருக்கிற நல்ல உறவிலே பலப்படுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நம்பர் 2, உணர்வினாலே ஆசீர்வாதம். உணர்வினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷம் 100 மடங்கு ஆசீர்வாதம். ஈசாக்கு தேவனோடு உறவுள்ளவனாய் இருந்தது மட்டுமல்ல, நல்ல உணர்வுள்ளவனாய் இருந்தான். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்தில் குடியிரு. பாருங்கள், உணர்வுக்கு அடிப்படையே கீழ்ப்படிதல். உணர்வுக்கு அடிப்படை கீழ்ப்படிதல் என்பதை முதலாவது நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். எகிப்துக்கு பஞ்சத்துக்கு தப்புறதுக்காக எகிப்துக்கு போறான். கர்த்தர் கேராரூர்ல அவனை சந்திச்சு இங்கே இருன்றாரு, எகிப்துக்கு போகாதன்றாரு. அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். ஆதியாகமம் 26:6 பாருங்கள். ஈசாக்கு கேராரூரில் குடியிருந்தான். கேராரூரிலே அவன் குடியிருந்தான், கீழ்ப்படிந்தான். தேவ சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தான். சில நாட்கள், பல நாட்கள் அல்ல. ஆதியாகமம் 26:8 பாருங்கள். நெடுநாளாய் கேராரூரில் குடியிருந்தான். பாருங்கள், கர்த்தர் சொல்ற வரைக்கும் கீழ்ப்படிந்தான். அதான் உணர்வுன்னு சொன்னேன். ஈசாக்கு சும்மா கர்த்தர் ஆஸ்வதிக்கல, அவனுக்குள் இருந்த உணர்வு, கீழ்ப்படிந்தான். ஆதியாகமம் 26:3 பாருங்கள். இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னுடனே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன்.
ஆதியாகமம் 26:4 ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினாலே அவன் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. பாருங்கள், கீழ்ப்படிதல் என்பது உறவை காட்டுகிறது. ஏசாயா 66:2 பாருங்கள், என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஈசாக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே, எதன் அடிப்படையில்? தேவனோடு அவனுக்கு இருந்த உணர்வு. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். நீ போகாத, இங்க இரு. உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான், நான் அவனை ஆசீர்வதித்தேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். அல்லேலூயா. பாருங்கள், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிவது நமக்கு இருக்கிற உணர்வை காட்டுகிறது. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா? தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா? தேவனுக்கு செவி கொடுத்தல் உத்தமம் என்று 1 சாமுவேல் 15:22 சொல்கிறது. பலியை பார்க்கிலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால். 3வது, இந்த ஆசீர்வாதம் எதனால் வந்து? உற்சாகத்தினாலே ஆசீர்வாதம். ஆமென். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆதியாகமம் 26:13 அப்படி சொல்கிறது. அதற்கு காரணம், ஈசாக்கு சுறுசுறுப்புள்ளவனாயிருந்தான். அவனுடைய கைகள் சுறுசுறுப்புள்ள கைகளாயிருந்தது. அவன் வேலை செய்கிறவனாயிருந்தான். அவனோடு இருந்த வேலைக்காரர்கள் வேலை செய்தார்கள். ஆதியாகமம் 26:14 22 வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஈசாக்குனுடைய வேலைக்காரர்கள் துறவுகளை தோண்டி தோண்டி நீரூற்றை கண்டார்கள். அவனுடைய வாழ்க்கையில சுறுசுறுப்பா இருந்தான். கர்த்தரை நம்பி அவன் வேலை செய்தான். சுறுசுறுப்பா இருந்தான். சுறுசுறுப்புள்ள கைகள் செல்வத்தை உண்டாக்கும் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 10:4 சொல்கிறது, சுறுசுறுப்புள்ளவனுடைய கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆமென். நீதிமொழிகள் 24:30-31 பாருங்கள். சோம்பேறியின் வயலையும் அதனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை, ஈசாக்குக்கு கொடுத்த ஆசீர்வாதம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷம் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பிரியவனான். நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்கள். நீங்கள் கையிட்டு செய்கிற உங்கள் தொழிலிலே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைப்பார். எப்பொழுது? தேவனோடு நல்ல உறவு இருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற உணர்வு இருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். தேவனை நம்பி நீங்கள் வேலை செய்யும் பொழுது, கர்த்தரை சார்ந்து வேலை செய்யும் பொழுது, உண்மை உள்ளவனோ பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்ற வார்த்தையின்படி உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியில உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல, நீங்கள் கையிட்டு செய்கிற தொழிலிலே இருக்கும். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய அற்புதமான இரக்கம், கிருபை, தயவுக்காய் ஸ்தோத்திரம். பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சிகளை தங்களை அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல நம்முடைய கரம் இருக்கட்டும், ஆசீர்வாதம் இருக்கட்டும். எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, தடையாயிருக்கிறதே. சம்பாதிப்பதெல்லாம் கடனுக்கும், சம்பாதிப்பதெல்லாம் மருத்துவத்திற்கும், வழக்குக்கும், வாதுக்கும் செலவாகிறது என்று சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடைகளை உடைத்து ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானது போல உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும் என்று உமது அடியான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர்,
சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9381172757 மற்றும் 9381117257.